இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்ததுன்னா ஹெல்த்தியான கொலா புட்டு தாங்க. நானே தயார் பண்ணது. இப்போ வெந்தாச்சு, எடுத்தாச்சு. கால் கிலோ கொலா புட்டு மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு அளவான தண்ணி 1 டம்ளர் தண்ணி. அது கொதிக்கிற சமயத்தில் கல்லுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். எப்போதுமே நான் கொலா புட்டு மாவு நானே தயார் பண்ணி தான் வச்சுக்குவேன். இது 6 மாதம் இருந்தாலும் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மாவு. கொலா புட்டுக்கு மாவு நல்லா கலக்கிட்டேங்க. எப்படி பூ மாதிரி இருக்குதுன்னு பாருங்க. இதே நானே தயார் பண்ணது. இது ஒரு டைம் நம்ம சாப்பிட்டோன்னா மறுபடியும் சாப்பிடணுன்னு தான் தோணும். இது ஃப்ரெஷ் பீஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வேணுங்கிறவங்க கீழே கொடுக்குற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, கொலா புட்டு வைக்கிறது தான் நான் கொலா புட்டு வைக்க போறேன். இட்லி பானையில் வைக்கிறவங்களும் துணியில் அப்படியே உதுத்துட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் போடுறதுங்க துருவன தேங்காய் போட்டுக்கணுங்க. இப்போ கலக்கி வச்ச கொலா புட்டு மாவு போட்டுக்கலாங்க. அடுத்தது தேங்காய் துருவல். ஒவ்வொரு லேயரா தேங்காயும் கொலா புட்டு மாவையும் போட்டு கடைசியில் வந்து தேங்காய் துருவல் போட்டு மூடி வச்சுக்கணும். இது க்ளோஸ் பண்ணிங்க. குக்கரில் தண்ணி வச்சிருக்கிறேன். விசில் போடுற இடத்துல வச்சு 5 நிமிஷத்தில் வெந்துருங்க. நல்லா கமன் வாசத்தோட கொலா புட்டு ரெடிங்க. மேலால தேங்காய் துருவல் அப்படியே போட்டுக்கலாங்க. நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம். கொலா புட்டு ரெடிங்க. இந்த மாதிரி கடலைக்கறி வச்சு சாப்பிட்லாம். சுகர் போட்டு இந்த மாதிரி கலக்கியும் சாப்பிட்லாங்க. சுவையான கொலா புட்டு ரெடிங்க. இந்த மாவு வேணுங்கிற கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.